இன்னொரு விஷயம், இப்போ நயினா நாகேந்திரன் அதிமுகலேருந்து தான் இப்போ பிஜேபிக்கு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கப்போ அவர் வந்து ஒரு பாஜக தலைவருங்கிற மாதிரி எடப்பாடியால் பார்க்க முடியுமா? எடப்பாடியால் அதிமுகவில் ஒரு வேலுமணி மாதிரி ஒரு அமைச்சர்ன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு சௌகரியம் தானே, என்ன சொன்னாலும் கேட்டுக்க போகிறாரு. இவங்க இப்போ 100 தொகுதி கேட்குறாங்க பாஜக, 100 தொகுதி எங்கள் கையில் கொடுன்னு. மலை இருந்தானா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவார், இந்த தொகுதி அது, இந்த தொகுதி அது, இந்த தொகுதி அது. அப்போது இவர் வச்சுக்கிட்டு தொகுதி பங்கீடே பண்ண முடியாது, கேம்பெயினும் பண்ண முடியாது, எல்லாமே ஒரு விதமான பிளாக்மெயிலில் தான் இருக்கும். இப்போது நயினார்னா நைஸாக போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு முக்கியமான விஐபி நிற்கிற தொகுதியாக இருந்தால் டிஎம்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் நயினாரோட. முக்கியமான ஏடிஎம்கே நிற்கிற தொகுதியாக இருந்தால் ஏடிஎம்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நயினாரோட. யாரோட வேணா நயினார் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், கவலையே பட மாட்டார். இப்போ வந்து தனி கட்சி ஆரம்பிக்காமல் பாஜகவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், ரைட்டுங்களா? இதுக்கு இடையில பிரைம் மினிஸ்டர் வரும்போது ஒரு அரை மணி நேரம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு டைம் கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் தரல. இந்த தலைவலிக்குள்ளெல்லாம் நான் வரல, எனக்கு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து என்னை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தலைவலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 25 வயசானால் நான் போகணுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைவலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் ஆர்எஸ்எஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து எனக்கு எதுக்கு? இவங்களுக்கு முக்கியமாக என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இந்தி எதிர்ப்பு, அப்புறம் அந்த தொகுதி மறுசீரமைப்பு, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸாக அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டுருக்காரு. அதனால முடியாது, இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றாங்க. இப்போ நேற்று வக்ஃபு மசோதா பாஸ் ஆச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிச்சு நாங்கள் கேஸ் போடுவோன்னு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கேஸ் போட்டுருச்சு. ஸோ எல்லாத்துக்குமான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது? தமிழ்நாட்டிலேருந்து. அதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிவு காட்டணும், முடிவு காணணும் அப்படின்றது இவங்களுடைய விஷன்.